அடப்பாவி, ஒரு பையனை இருந்துட்டு இதெல்லாம் நீ பண்ணலாமா? ஐயோ, அப்போ ஒரு பையனாக இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாதோ? இந்த கேள்வியும் பதிலும் வர்றதுக்கு ரீசனே சொசைட்டி தான். டாக்ஸிக் சொசைட்டி. இப்போல்லாம் வீட்டு வேலை செஞ்சாலே நீ எல்லாம் ஒரு பையனா, வீரம் இல்லையான்னு கேட்குறானுங்க. இப்படி கேட்டால் பசங்க மாறணும்னு நினச்சா கூட மாற மாட்டாங்க. நான் ஆம்பளை தான், வீரமானவன் தான்னு எங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணுமோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணால் போதும். பேரண்ட்ஸ்க்கு எங்கே இவன் ஒய்ஃப் பின்னாடியே போயிடுவானோன்னு ஒரு பயம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பொண்ணு வந்ததும் நம்மளை மறந்துடுவானோன்னு ஒரு பயம். இப்படி அவங்க பயத்தெல்லாம் பசங்களான நம்ம மேலே திணிச்சு நம்மளை ரெஸ்ட்ரிக்டடாக ஆக்கிட்டாங்க. எனக்கு சின்னதுலேருந்தே எது மேலேயும் யார் மேலேயும் பயம் இருந்ததே இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு சேஞ்ச் அண்ட் அடாப்ட். இன்னும் எந்த காலத்துலங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க? ப்ளீஸ் க்ரோ அப். ஐயோ, தொடப்பத்தை கையில் எடுத்துட்டா, பாத்திரத்தை விளக்கிட்டா, இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. இந்த விஷயங்களை தான் நம்ம அம்மாவும் அக்கா தங்கச்சிங்களும் வருஷ கணக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்றும் கேவலமான வேலை இல்லை. ஸோ பசங்களா, டோன்ட் பி ஸ்கேர்ட். த சொசைட்டி, இட்ஸ் டைம் டு சேஞ்ச். லெட்ஸ் பி த சேஞ்ச். நம்ம ஃபேமிலிக்காக நாம் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறான்? பாரு ட்ரெயினை பாரு, எப்படி இருக்கு ட்ரெயினு? சூப்பரா? பாய் சொல்லு இவ்வளோ பெருசு பாரு. பாய் சொல்லு, கரெக்டா போயிடுச்சு பாரு, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ட்ரெயின் முடிஞ்சிடுச்சு. ஜாலியா? சவுண்ட் கேட்குதா? அங்கே நிற்க நினைக்கிறேன், ஸ்டேஷனில் நிற்குமா இல்லை வந்துடுமான்னு தெரியல. வருது தாண்டி வந்துருச்சு. இது நார்மல் ட்ரெயின் தான், எலக்ட்ரிக் ட்ரெயின். ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று போகல. இதுக்கு முன்னாடி போனது இந்த எக்ஸ்பிரஸ், இங்கேருந்து ஊருக்கெல்லாம் போகல, அந்த மாதிரி. எவ்வளோ குண்டா என்ன ட்ரெயின் ஜாலியாக இருக்காடா பார்க்க. சரி போகலாமா அக்கா, டான்ஸ் கிளாஸில் விட்டு. இது குட்டி ட்ரெயினாக இருக்கும். அங்கே ஒரு ட்ரெயின் வருது, இப்போ அங்கே ஒரு ட்ரெயின் வருது பாரு, இது எலக்ட்ரிக் ட்ரெயின். எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே அது கனெக்ட் ஆகிருக்கும், அந்த இதில் அது டச் ஆகுதுல்ல, அது ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒயரு, அதில் தான் பவர் எடுத்து போகும். வீட்டுக்கு வந்தால் அமேசானில் வாங்கினா இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ கிளீனர் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 149 ருபீஸ். 75 ml பேக்கு. இந்த பேக்கோட ஒரு ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க, க்ளீனிங் ப்ரஷ். இதில் ஒரு க்ராக்ஸ் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன், ஸோ அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் அதில் இங்கோட கரெல்லாம் இருக்குது, ஸ்கெட்ச் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போல் மிச்சபடி அது பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. சரி, இன்னொரு க்ராக்ஸும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் அந்த சொல்யூஷனை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரே பண்ணி முடித்ததும் அவங்க கொடுத்த அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். இது ரொம்ப ஹார்டான ப்ரஷ் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆச்சு. அந்த சொல்யூஷனும் செம்மையாக ஒர்க் ஆகுது. ப்ரஷ் பண்ணி முடித்ததும் உங்ககிட்ட ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து தொடச்சி எடுத்துருங்க. நல்ல க்ளீனான ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்துடும். ஸோ இப்போ ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் காட்டுறேன், உங்களுக்கே புரியும் பாருங்கள். இதுக்கு மேலே எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோன்ட்டு மிச்சம் இருக்கிற இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிரிட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ மத்தியானம் 12:30 ஆகுது. இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை. நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு ஷெட் இருக்குல்ல, இங்கே இருக்கும்ல, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரூம்குள்ளே நிறையா நாங்கள் டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். நிறையா அந்த தேவையில்லாத திங்ஸ்லாம் இருக்கும்ல, அப்புறம் யூஸ் பண்ணலாம், அதில் எதுக்காவது கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கட்டும், அப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நிறையா இருப்போம்ல, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் எலி தொல்லை அதிகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா பெருசாலி கரெக்டாக நைட் ஆனால் ஒரு 9 o'clock போல் ஆப்போசிட் சைடில் இருக்கிற காம்பவுண்ட் வாலில் ஏறி அப்படியே நடந்து இந்த இடத்துல ஒரு வால் இருக்கும், அது வழியாக கரெக்டாக இந்த ஷெட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஷெட்டுக்குள்ளே இறங்கி அந்த இடத்துல ஒரே சேட்டை கொடுத்து நாசம் பண்ணுது. டெய்லியும் ஷேடோ எவ்வளோ துரத்தி பார்க்குறான், அப்போ கூட அது வராமல் இருக்க மாட்டேங்குது, டெய்லியும் வந்துடுது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயும் ஒரு 2-3 மூஞ்சி எலி சொல்லுவாங்கள்ல, குட்டி எலி, அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணால் அது ஓடிடும் அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தால் பல்லி, இது எலி, அது இதுன்னு என்ன ஓடிச்சு. குட்டி எலிலாம் சொல்கிறேன். பெருசாலி வெளிலேருந்து உள்ளே வருது, குட்டி எலி இங்கே தான் இருக்கார் சார். ஸோ எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டேன். இந்த இடத்துல அந்த குட்டி எலி இதுக்கு உள்ள ஒரு
ஓட்டை தோண்டியிருக்கோம்ல, பெருசாக ஒரு ஹோல் மாதிரி தோண்டி அது உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஓடிடுச்சு. ஸோ திருப்பி மாட்டினா அதை பிடிச்சிடணும். அண்ட் இங்கே இருக்கிறத வந்து இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓ, இது ஒரு பல்லி. ஐ ஹேட் தீஸ் பல்லிஸ் மேன். இந்த இடத்துலலாம் அவ்வளோ டம்ப் பண்ணிருந்துச்சு. ஸோ சாஃப்ட்னர் பின்னாடி இருக்குது, முன்னாடி வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இந்த இடத்துலையும் நிறைய வந்து அட்டைலாம் செய்கிறோம்ல, நமக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டேன் நேற்று. இன்னும் கொஞ்சம் வேலையும் இருக்குது, அதையும் முடிக்கணும். ஸோ அப்படி எடுத்த அட்டை எல்லாத்தையும் வந்து இங்கே முன்னாடி தான் வச்சுருக்கேன். இது வந்து உடஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியல. அண்ட் இந்த அட்டை இருக்குது. டின்ட்டோட ஹெல்மெட் வெளியிலே இருந்து மழையில் நனைஞ்சு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அது யூஸ் பண்ண முடியாது. இது உள்ளே ஃபுல்லாக அட்டை இருக்குது, இதில் அட்டை இருக்குது, அண்ட் இங்கே ஒரு அட்டை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாகிட்ட கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ நான் என்ன உள்ளே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு என்னால் மேட்ச் பண்ணி ஆட முடிஞ்சுது. ஸோ டின்ட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் அதை கற்றுக் கொடுத்துட்டு நானும் டின்ட்டும் வந்து இதோட டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நாங்கள் போடுறோம். ஓகேவா? ஸோ செம்ம பிளாஸ்டாக இருந்துச்சு. இந்த கச்சேரி சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு தளபதியோட வைப் அப்படின்றதெல்லாம் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதான ஒன் லாஸ்ட் டைம் இந்த பாட்டு முடியும் போதே அப்படி தான் வரும். ஒன் லாஸ்ட் டைம் போட்டுடலாம், ஆடலாம் அப்படின்ற மாதிரி தளபதி வருவார். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ இந்த ஷார்ட்ஸ், இந்த டான்ஸ் மூமெண்ட் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து நானும் டின்ட்டும் ஆடுவோம், அல்லது நான் மட்டும் அதை ஆடி கண்டிப்பாக போடுவோம். ஓகே, 2 டேஸில் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டேனான்னு தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. லாஸ்ட் 1 இயராக நம்ம வீட்டில் இந்த ஃபேன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த ஆட்டம்பர்க் பிஎல்டிசி ஃபேன் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியிருந்தோம் பிளாக் கலரில். 2-3 மந்த்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஃபால்ட்டு தான். உடனே அந்த கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மதர் போர்டு மாற்றிட்டு இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராதுன்னுவாங்க. அந்த மாதிரியே 3 தடவை வந்து மதர் போர்டு மாற்றியாச்சு. பட் திருப்பியும் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து ஃபேனே இல்லாமல் வெறும் ஏசி வச்சே வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட சூப்பர் ஃபேன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேன் அனுப்பியிருந்தாங்க, பிஎல்டிசி ஃபேன். இதை அனுப்பி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லி அவர் ஃபிட்டும் பண்ணார். அந்த பிஎல்டிசி ஆட்டம்பர்க் ஃபேனோட இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓடுது. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூலாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.